அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் டைம் பார்த்த லோட்டஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெகட்டிவ் ஃபில்லிங் வச்ச ஒரு லோட்டஸ் பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம அவுட்லைன் வரையணும். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெட்டல் போட்டுக்கலாம். லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு கோன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள் வச்சு நம்ம இந்த பெட்டல் போட்டிருக்கோம். இப்போ ஒவ்வொரு சைட்லேயுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு நம்ம ஒரு சின்ன கேப் விட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸாக நம்ம வரைய போகிறோம். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஒரு பெரிய பெட்டல், அதுக்கு சைடில் ஒரு சின்ன பெட்டலுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வரைகிறேன். சேம் சைஸில் தான் எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட் வரையும் போது பாருங்கள், நம்ம வரைஞ்ச பெட்டலை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டில் வரையும் போது சேம் சைஸில் சேம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ பெட்டல்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் லீஃப் வரையணும் இல்லையா? ஸோ கொஞ்சமாக சின்ன ஒரு 3 லீஃப் வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். எல்லாமே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டு தான் வரைஞ்சிருக்கேன். எதுக்கு நான் கேப் விட்டுருக்கேன்? இதே மாதிரி நான் ஃபில் பண்ணுறதுக்காக தான் கேப் விட்டுருக்கேன். அப்போ ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லாமே மர்ஜ் ஆகாமல் இருக்குது, தனித்தனியாக பெட்டல்ஸாக தெரியணுங்கிறதுக்காக நான் எல்லாத்துலேயுமே கேப் விட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியான லோட்டஸ் தான். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ஒரு லோட்டஸ் பார்க்கலாம். அதுக்கும் இதே மாதிரி தான் ஒரு பேஸ் தான் செட் பண்ண போகிறோம். 5 பெட்டல் வர்ற மாதிரி ஒரு லோட்டஸ் நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு கீழே சேம் ஒரு 3 லீஃப் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ தான் மெயினான பார்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பெரிய பெட்டலில் நான் 3 பார்ட்டாக நான் பிரிக்க போகிறேன். நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன்ல, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பார்க்கும்போது ஒரு ஒய் மாதிரி, ஒரு ஒய் லெட்டர் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதுதான் நான் வரைஞ்சிருக்கிறது. இப்போ வரைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே கலர் பண்ண போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் நல்லா கேப் விட்டு கலர் கொடுத்தோம்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். லோட்டஸும் தெளிவாக தெரியும். இப்போ நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன லோட்டஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பேஸே இல்லாமல் டைரெக்டாக லோட்டஸ் எப்படி போடணும் தான் போட்டு காமிச்சிருக்கேன். ஆனால் இதை நீங்கள் பேக் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது இல்லை ஃபிங்கரில் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி வேறு என்ன லோட்டஸ் ட்ரை பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வீடியோஸ் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.